ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஆந்திரா ஃபேமஸ் எண்ணெய் கத்திரிக்காய். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ஆந்திராவில். இது செய்யமுறை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு, அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூட, பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் சாதம் பண்ணோம்ல, அதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னா, கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 கப்பு இது கடலை, வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனு தனியா போட்டுக்கோங்க. ஒரு 4 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு 4 5 பல் தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி எல்லாம் போட்டுட்டு நல்லா இது வறுத்துக்கணும். இது எப்படின்னா, வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் நம்ம போட்ட வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதில் நம்ம வந்து அப்புறம் பூண்டு, மஞ்சள் பொடி கூட சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தல் இல்லாமல் நல்லா எலசாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதுன்னா கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். அதனால் நம்ம இப்படி காம்பு மட்டும் எடுத்துட்டு இந்த கத்திரிக்காய் இப்படி 4 சைட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 பாதி இப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் பூச்சி கீச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும். அப்புறம் நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணது கூட நல்லா சூடு ஆறிருக்கும். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது இதில் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுன்னா, நம்ம கட்டி சட்னி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது ருச்சிக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க. ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. இப்போது இது நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னா இந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே இது இப்படி ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்படி ரெண்டு சைடும் கத்திரிக்காய் உள்ள இந்த பேஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாய் சூடு பண்ணி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, அப்புறம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் எல்லாம் இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கணும். அதனால் ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நடுவில் ஒரு வாட்டி கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். என்னென்னா, இந்த கத்திரிக்காய் இப்போது கொஞ்சம் நம்ம பேஸ்ட் எல்லாம் போட்டோன்னா வதங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டும் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றுங்க. அந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாம் இதில் ஊற்றிட்டு இது நம்ம மூடி போட்டு திருப்பி இந்த கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக நம்ம இதாகிற வரைக்கும், குக் ஆகிற வரைக்கும் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.